அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك فقال تعالى في سورة آخر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام لا تطروني كما أطرت النصارى ابن مريم فقولوا عبد الله وأنا رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரப்பல் ஆலமீன் உலக மக்களுடைய ஹிதாயத்திற்காக நேர்வழிக்காக செய்த ஏற்பாடுகளில் தலை சிறந்த ஏற்பாடு அவனுடைய அருள்மறை குர்ஆனையும் அவனுடைய இறை தூதர்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தது. அதெல்லாவற்றையும் விட மேலாக இறுதி தூதராக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராய் பிறப்பது அரிது என்பதை போன்று யாருக்கும் கிடைக்காத அரிதான செல்வமாக, அரிதான பொக்கிஷமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபிக்கும் கோடானு கோடிக்கணக்கான உம்மத்தினர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நம்மை உருவாக்கியதற்கு, அமைத்ததற்கு இந்த ஒரு நியாமத்திற்காக நாம் காலம் முழுவதும் அமர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் இந்த அல்லாஹ்வுடைய ஒரு நியாமத்துக்கு கூட ஈடாக முடியாது. அவ்வளவு ஒரு மாபெரும் பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய நமக்கு கொடுத்து மற்ற எல்லா உம்மத்தினருக்கும் கிடைக்காத மாபெரும் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் ரப்பல் ஆலமீன் உலகத்திலும் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் வழங்க இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய செயல்முறைகளை பற்றி விளக்குவது, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவை பற்றி பேசுவது, அன்னாருடைய உடல் அமைப்புகளை பற்றி வர்ணிப்பது, ஏன் அன்னாருடைய தலைமுடியை பற்றி பேசுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ரோமங்களை பற்றியும் நகங்களை பற்றியும் பேசுவது கூட இபாதத்தாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி சென்ற கோவேறு கழுதையை பற்றி பேசுவது, அந்த கழுதை போடக்கூடிய சாணங்களை பற்றி பேசுவது கூட இபாதத்தாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு அம்சத்தையும் அதை பற்றி பேசுவது, பிரஸ்தாபிப்பது, அதை பற்றி சிந்திப்பது, அதன் மூலமாக நாம் படிப்பினை பெறுவது, ஒவ்வொன்றையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு இபாதத்தாக ஆக்கியதினால்தான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் வாக்களிக்கின்றான். வரஃபஅனா லக ذிக்ரக, நபியே உம்முடைய அந்தஸ்தை நாம் எவ்வளவோ உயர்த்தி விட்டோம், உம்முடைய அந்தஸ்தை எவ்வளவோ உயர்த்தி விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து எதிரிகளிடத்திலிருந்து அன்னாருக்கு இன்னர் வரும்போதெல்லாம், மன வேதனைப்படும் போதெல்லாம் அவ்வப்போது ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த சிறப்பை ஞாபகப்படுத்தி, நபியே இவர்கள் தூஷிப்பதற்காக நீங்களே வருத்தப்படுகிறீர்கள், உங்களை நான் அல்லவா உயர்த்தி வைத்திருக்கிறேன், நான் அல்லவா உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றேன் என்றெல்லாம் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் இந்த உலகத்தாருக்கு பறைசாற்றினான். எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான பொழுது எதிரிலாம் சந்தோஷப்பட்டார். இனி முகமதுக்கு ஆண் வாரிசே கிடையாது. அபுத்தர் என்றால் அரபியிலே வாரிசற்றவர், லா வாரிசுக்கு சொல்லப்படும். இனிமேல் வாரிசே கிடையாது, இவரோட இஸ்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு கிண்டல் செய்தார்கள்.
அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசர் என்ற தடாகத்தை வழங்கி இருக்கின்றோம் மறுமையிலே. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அது எவ்வளவு கண்ணியமான பதவி தெரியுமா? எத்தனையோ நபிமார்கள் கேட்டு கிடைக்காத அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், கௌசர் என்னும் தடாகத்தை. அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நாம் சொன்னால் பேசினால் புரியாது, இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே பார்ப்போம். அந்த கௌசர் தடாகத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான சுன்னத்துகளை ஹயாத்தாக்கக்கூடிய மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தடாகத்திலிருந்து நீர் தருவதாக வாக்களித்துள்ளார்கள். அந்த நீரை ரப்பல் ஆலமீன் நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அந்த தண்ணீரை பருகும்போது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிய முடியும். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் கௌசர் என்னும் தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்பை நீங்கள் புகழ்ந்து அவனை வணங்கி அவனுக்கே நீங்கள் குர்பானிகளை கொடுத்து வருவீர்களாக, நியமங்களை நிறைவேற்றுவீராக என்று சொல்லிவிட்டு, இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உங்களை யார் ஆண் வாரிசற்றவன் என்று ஏசுகின்றானோ இகழ்கின்றானோ நிச்சயமாக அவன்தான் வாரிசற்றவன். அவனுடைய பேர் உலகத்தில் தெரியாது. எவன் சொன்னான் என்று இதுவரையும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசற்றவன், இவரோட இந்த மார்க்கம் முடிஞ்சு போயிடும், இவருக்கு பேர் இவர் பேர் சொல்றது உலகத்தில் ஆள் இருக்காது என்று எவன் சொன்னான் என்று இன்று வரை தெரியாது. ரப்பல் ஆலமீன் அப்ப அந்த அளவுக்கு பேரை மறைத்து விட்டான். ஆனால் யாரை சொன்னானோ அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை ரப்பல் ஆலமீன் இதுவரை உலகத்தில் நிலைத்திருக்க செய்கின்றான். ஏன்? ஏதோ ஒரு அயோக்கியன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறிய காற்று போட்டால் கூட உலகமே பொங்கி எழக்கூடிய அளவுக்கு ரப்பல் ஆலமீன் அன்னாருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். உலகமே பொங்கி எழக்கூடிய அளவுக்கு, தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு பெருமானாருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஒருவன் தன்னுடைய மனைவியை பற்றி இழுத்து பேசுகிறான், தாங்கிக் கொள்வோம். நம்மில் பல பேர் பெற்ற தாயை பற்றி பேசினால் கூட இழுத்து பேசினால் தாங்கிக் கொள்வோம். ஆனால் நம்முடைய எதிரில் முன்னால் என்று ஒருத்தன் நாக்கின் மீது பல்லை போட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்து பேசிவிட முடியுமா? பேசிவிட்டான் உயிரோடு தான் திரும்ப முடியுமா? அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெயரையும் புகழையும் உலகத்திலே கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆகவே இனிமேல் நாம் அவர்களை பற்றி பேசித்தான் அல்ல நாம் அவர்களை பற்றி புகழ் பாடித்தான் அவர்களை கண்ணியம் உயர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் அவர்களை பற்றி மௌலிது ஓதித்தான் புகழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழை பாடுகிறோம் என்ற பெயரில் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே மௌலிது ஓதக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சென்ற வாரம் சொன்ன இதுக்கு முன்னாடி இந்த மௌலிதை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது ஜும்மால. ஏன்னா மக்களே மறந்து விட்டால் நம்மையா போட்டு ஞாபகப்படுத்திட்டு சொல்லி. ஆனா சமீப காலமாக வெளிநாட்டிலிருந்து பணத்திற்கு வாலாட்டக்கூடிய சில நன்றியுள்ள ஜீவன்கள் மௌலிது ஓதுவதை பற்றியும் மௌலிதுடைய சிறப்பை பற்றியும் மௌலிதுடைய மிகப்பெரிய சிராகியங்களை பற்றி எடுத்து சொல்லி, இதுக்கு முன்னால இந்த வயிற்று பிழைப்புக்காக மௌலிது ஓதக்கூடிய தொப்பையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பண்டாரிகள் எல்லாம் பயந்து மௌலிது ஓதுறவங்களா இப்ப தலை நிமிர்ந்து உட்கார்ந்து மௌலிது ஓதிட்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் மீண்டும் இந்த வழிகேடுகள் வளர ஆரம்பித்திருக்கின்றன. அதனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன். அதனால உங்களுக்கு போன வாரம் சொன்னபடி மௌலிது கிதாபையே கொண்டு வந்திருக்கிறேன். இதுல ஓதுங்க ஓதாதீங்க அடுத்த பிரச்சனை. இந்த மௌலிது உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பரப்புகின்றதா, புகழை பாடுகின்றதா என்பதற்கு ஒரு சில சாம்பிளுக்காக முழு மௌலிதையும் உட்கார்ந்து தர்ஜுமா பண்ணா 3 நாள் 4 நாள் போதாது. ஒரு சில சாம்பிளுக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். ரெக்கார்ட் ஆகிட்டு என்னுடைய பேச்சு அது உண்மைதானா, நான் அரபி அர்த்தத்திற்கு சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்கள் உண்மைதானா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட போட்டு காட்டுங்க, இல்ல மௌலிது ஓதக்கூடிய ஆளுங்கள்ட்ட அரபி தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட போட்டு காட்டுங்க. அது உண்மைதானா என்பதை புரிந்து நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்கள். இது உண்மையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பரப்புகின்றதா இல்லை இகழ்வதற்காக ஈமானை கெடுப்பதற்காக யூதர்களால் இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையா என்பதை நீங்களே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்றால் நீங்க மௌலிது ஓதுறவங்க சொல்லுவாங்க, மௌலிது ஓதாதன்னு யாராவது சொன்னா வஹாபி, ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் இல்லாதவன், ரசூலுல்லாஹ் மேல பிரியம் இல்லாதவன், அவன் பேசலாம் கேட்காதீங்க, மௌலிது கண்டிப்பா ஓதணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரே வார்த்தை சொல்லலாம் சகோதரர்களே. 2000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஆத்திச்சூடிக்கும் திருக்குறளுக்கு எல்லாம் யார் எழுதினார் என்ற ஆத்தர் தெரியும். ஆனால் 200-300 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த தகப்பம் பேர் தெரியாத குழந்தையை போன்றுள்ள இந்த மௌலிது கிதாபுக்கு இதுவரை யார் எழுதினார் என்று தெரியாது. கொச்சையா சொல்றதா தகப்பம் பேர் தெரியாத புள்ள மாதிரி இது, யார் எழுதினானே தெரியாது. இப்படி ஒரு விவாதம் வந்த உடனே இந்த மௌலிது கிதாபுல முதல்ல பழைய பிரிண்ட்லாம் கிடையாது, புதுசா போடக்கூடிய பிரிண்டுகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னு சொன்னா இந்த மௌலிது கிதாப் என்பது கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியது. ஏன்னா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான அறிஞர், அவங்க எழுதினது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிட்டோம். அதை கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய எழுதிய மொத்த நூல்கள் என்னென்ன நூல்கள் என்பதை எந்த மதரசாவுக்கு எழுதி கேட்டாலும் அதில் உங்களுக்கு தருவார்கள். என்னென்ன நூல்கள் எல்லாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதப்பட்டது, அதுல என்னென்ன நூல்கள் பிரபலமான நூல்கள், எந்தெந்த கிதாப் எங்கே கிடைக்கும், எங்கே அது பிரசுரிக்கப்பட்டது, எந்த பிரஸ்ல அச்சிடப்பட்டது என்ற விவரங்கள் எல்லா விவரங்களும் இருக்குது. அதுல எந்த ஒரு இடத்திலையும் இந்த மௌலிது கிதாபை சேர்த்து சொல்லப்படல. மௌலிது கிதாபு கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதுனதுன்னு சொல்லி
இன்னும் சில பேர் சொல்லுவாங்க காயல் பண்ண சலகத்துல அப்பா எழுதுனாங்க, அந்த அப்பா எழுதுனாங்க, இந்த அப்பா எழுதுனாங்க. எந்த அப்பா எழுதுனாங்களோ அல்லாஹ் அறிவான். அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆக 200-300 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த மௌலித் கிதாபுக்கு இதுவரை ஆத்தர் யார், எழுதியவர் யார் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அது பல பேர் எழுதிய கவிதைகளை கோர்வை செய்யப்பட்டது. அப்ப எந்தெந்த கவிதை யார் எழுதுனா? பல பேர் எழுதிய கவிதைன்னு சொன்னா எந்தெந்த கவிதை யார் எழுதுனா? பொதுவாக ஒன்று விளங்கிக்கணுங்க, கவிதை என்றால என்னன்னு சொன்னா கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. பொய் இருந்தாலும் கவிதைக்கு அழகு, பொய் இல்லாட்ட கவிதைக்கு அழகு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கா பள்ளியிலே கிட்டத்தட்ட இன்றைய ஜும்மா தொழுகையிலே 3348 பேர் வந்து ஜும்மா தொழுதார்கள். அந்த இமாம் மௌலிதை பற்றி பயான் செய்தார்கள். மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டாங்க. இது பேர் கவிதை அல்ல. இதை கவிதையா மாத்தணும்னு சொன்னா கடலா கடல் அலையா என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் கூட்டம் குவிந்தார்கள். மொத்தம் வந்து 3332 பேர் வந்திருப்பாங்க. அதை எப்படி சொல்லணும்? இது மக்கள் கடலா மக்கள் வெள்ளமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் திரண்டார்கள். அப்படி சொன்னா கவிதை ஆகும். அப்ப கவிதை என்பதே பொய் கலந்ததுதான் கவிதை. அதனாலதான் பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஷுஆரா கவிஞர்கள் என்ற தலைப்பில் சூறாவிலே கடைசி வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நபியே நான் ஹல் நபியுக்கும் அலா மன் தனஸ்ஸல ஷைத்தான், ஷைத்தான் யார் மீது இறங்குகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் யாரை பிடிச்சி ஆற்றான், யார் மீது இறங்குகிறான் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா கேட்ட அடுத்து சொல்றான், தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பாவம் இழைக்கக்கூடிய எல்லா பொய்யர்கள் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். பாவிகளான பொய்யர்கள், பொய் சொல்றவங்க மேலதான் ஷைத்தான் முதல்ல இறங்குறான். பொய் சொல்பவர்களை வைத்துதான் ஷைத்தான் ஆட்சி படைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்து அடுத்த வரி நமக்கு இயற்கையா சந்தேகம் வரும். எங்க பொய் சொல்றவங்க மேல பூரா அப்புறம் ஷைத்தான் உட்கார்ந்து ஆட்டுறான் அப்படின்னு சொன்னா அப்ப கவிதை என்றாலே பொய் இருக்கிறதான கவிதை. அப்ப அந்த கவிஞர்கள் வந்து எப்படி ஷைத்தானுடைய ஆட்பட்டவங்களா, அல்லது அந்த கவிதைக்காக வேண்டி பொய் சொல்றது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சந்தேகம் வருங்கிறதுக்காண்டி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். கவிஞருடைய பேச்சை யார் நம்புவான் அப்படின்னு சொன்னா வழிகட்டு போனவன் தான் கவிஞருடைய பேச்சை நம்புவான். ஏன்னா கவிதை என்பதே பொய்கள் நிறைந்ததுதான். கவிஞர் என்பவனே பெரும்பாலும் பொய்யர்கள் தான். ஆகவே கவிஞர்களை யார் பின்பற்றுவார்கள் என்றால் கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கிறான் அல்லாஹ், விதிவிலக்கு. ஆனால் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஸக்கருல்லாஹ கஸீரா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்து பொய் சொல்லாம பொய்களை அதை கலக்காமல் நல்ல அமல்களும் செய்து தன்னுடைய கவிதையிலே அதிகமாக அல்லாஹ்வை நினைவுறுத்துகின்றானோ அந்த கவிதை அனுமதிக்கப்பட்டது. அந்த கவிதை ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் சில கவிதைகள் பாடி இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவோடு முறையோடு வர்ணித்து முறையோடு புகழ்ந்து சஹாபாக்கள் கவிதை பாடியிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நடந்திருக்குது. அது ரசூலுல்லாஹி அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித், கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஆயத்து இறங்கியவுடன் கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித்தும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கவிஞர்களை வழிகட்டவர் தான் பின்பற்றுறான்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா நாங்க கவிதை ஏற்றுறது திறமையான ஆளாச்சே, நாங்க கவிதைகளை ஏற்றுறோமே, அப்ப நாங்க இந்த இதுக்குள்ள வந்துருவோமா, இனிமே கவிதைகளை ஏற்றுறாங்க விட்டுறலாமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த ஆயத்தை இறக்குகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஸக்கருல்லாஹ கஸீரா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து தன்னுடைய கவிதையிலே அல்லாஹ்வை நினைவுறுத்துகின்றானோ அவர்களை தவிர. அப்ப கவிதை என்பது எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அனுமதி, அந்த கவிதை அதே மாதிரி அடுத்த ஆயத்துல அல்லாஹ் அந்த ஆயத்துல தொடர்ல சொல்றான், ஸக்கருல்லாஹ கஸீரா வன்தஸரு மின் பாதி மா ஸுலிமு. அந்த வார்த்தை என்ன அர்த்தம் நான் சொல்றேன். அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்ட பிறகு அந்த கவிதையின் மூலமாக உதவி தேடுபவர்கள் அப்படிங்கிறான். அதாவது இந்த மௌலிது விரும்பிகள் மௌலிது பாடிகள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு முறை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேடை அமைச்சு மஸ்ஜித் நபவியிலே ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில உட்கார்ந்து நீங்கள் என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்கள், கவி பாடுங்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவி பாடி முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ், யா அல்லாஹ் பரிசுத்தமான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு அவருக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு துஆ செஞ்சிருக்காங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடை அமைச்சு கவி பாட சொன்னதனால நாமளும் நீங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து என்ன பண்ணலாம், கவி பாடலாம், மௌலிது ஓதலாம். இங்கே சகோதரர்களே, கவி பாடுவது என்பது அல்ல விஷயம். அங்கே கவிதைகள் பாடியது கவிகள் பாடியது அதான் அந்த அல்லாஹ் சொல்றான், வன்தஸரு பிமா வன்தஸரு மின் பாதி மா ஸுலிமு,
அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்ட பிறகு இந்த கவிதைகளை கொண்டு உதவி தருகிறார்கள். எப்படி அநீதம் இழைக்கப்பட்டாங்க? ஹஸ்ஸான் இப்னு சாபித்தோ மற்ற சஹாபாக்கள் இருக்கும் பொழுது யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழித்தும் பழித்தும் கவி பாடினார்கள். குஃபார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி கவி பாடினார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கறாங்க, யார சொல்லலாம், அவங்க இழிவா கேவலமா உங்களை பத்தி கவி பாடுறாங்க, நாங்க உங்களை புகழ்ந்து அவங்களுக்கு முன்னாடி கவி பாடட்டுமா சொல்லட்டுமா, ஏன்னா அல்லாஹ் எங்களுக்கு திறமையை கொடுத்துருங்க கவி பாடக்கூடிய திறமையை, அதை வச்சு அவங்க பதில் சொல்லட்டுமாங்க போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து அல்லாஹும்ம அய்யிது பிருஹில் குதுஸ், யா அல்லாஹ் பரிசுத்த வானவரை கொண்டு அவருக்கு உதவி செய்வாயாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இந்த ஹதீஸை வைத்து இந்த சம்பவத்தை வைத்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவி பாடுனாங்க. அதான் நாங்களும் கவி பாடுறோம். ரப்பல் ஆலமீன் அனுமதி அளிக்கிறான். அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து அநீதம் இழைப்பதற்காக பதில் சொல்பவர்கள். அநியாயமானவர் ரசூலுல்லாஹ் பத்தி கேவலமா பாடுனா அதுக்கு பதில் சொல்வதற்காக சில கவிதைகளை ஏற்ற அல்லாஹ் அனுமதித்தாங்க. அந்த அடிப்படையில் மௌலுதையும் நம்ம அல்லாஹ் ரசூலும் ஈமான் கொண்ட நிலையிலே நல்ல அமல்கள் செய்தவர் எழுதப்பட்டது. அல்லாஹ் அதிகமாக ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி எதிரிகள் ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் அது ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்திட்டு இருக்கிறான். அதனால அங்க போய் உட்கார்ந்து மௌலுது வைப்போம் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் புகழ்பாடி அப்படின்னு சொன்னாலாவது இது ஏற்கத்தக்க விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே நாம் வலியுறுத்தி சொல்வதே என்னவென்றால் இந்த மௌலுது கிதாப் என்பது முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழக்கூடிய அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் இது. எந்த அளவுக்கு என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஷிர்க்கையும் எந்த அனாச்சாரத்தை ஒழிப்பதற்காக வந்தார்களோ அந்த ஷிர்க்கின் அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு போய் இல்ல அல்லாஹ் இரண்டாம் பட்சம் மூணாம் பட்சம் எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய புத்தகம் இந்த மௌலிது புத்தகம். ஒரே ஒரு உதாரணம், இந்த மௌலிதுடைய ஆரம்பத்தில் அதெல்லாம் வந்து அரபு தமிழ்ல இருக்குது. நீங்க நினைச்ச நீங்க அரபி தெரிஞ்சவங்க தான் படிக்க முடியும். அதாவது லிபி எழுத்து அரபி லிபில இருக்கும், தர்ஜுமா வார்த்தை தமிழ் வார்த்தை. அதுல மௌலிது அந்த நன்மை இந்த நன்மை சொல்லிவிட்டு ஒரு ஹிகாயத்தை உங்களுக்கு முன்னாடி படிக்க பாருங்க. அமீருல் மோமினின் ஹாரூன் ரஷீத் உடைய காலத்தில் தன் நப்சு பேரில் பாவத்தால் கடப்பு செய்து கொண்ட ஒரு வாலிபன், அதாவது அதிகமான பாவங்கள் செய்து கொண்ட ஒரு வாலிபன், என பழைய கால தமிழ் அரபு தமிழ் எழுதியிருக்கிறாங்க. வாலிபன் பசரா தேசத்தில் இருந்தான். அப்பட்டினத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவ்வாலிபனை அவனுடைய கெட்ட செயலுக்காக தூஷித்து வந்தார்கள். ரொம்ப கேவலமானவன், ரொம்ப கெட்டவன், அந்த பட்டணத்தில் உள்ளவர்களாம் அவன் வந்து ரொம்ப தூஷித்து வந்தார்களாம். எங்கிலும் இருந்தாலும் அவ்வாலிபன் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் குளித்து முழுகி துப்புரவான புடவையும் அணிந்து அத்தர் பரிமளம் பூசி சிங்காரித்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலுதை ஓதி விருந்தும் செய்வான். ஏன்னா விருந்து முக்கியம். ரசூலுல்லாஹி மௌலுது விருந்து இல்லாட்டா அது மௌலுது கிடையாது. நோக்கம் தெரிஞ்சு போச்சா என்னன்னு இதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய அபூர்வமான சம்பவம் இருக்குது பாருங்க. விருந்தும் செய்வான். இவ்விதமாகவே எல்லா வருடங்களிலும் நியமமாய் நடத்தி வருகிறவனாய் இருந்தான். அப்பால் அவன் மௌத்தான பொழுது மையத்துக்கு ஒருவரும் வரவில்லை. அவன் எந்த அளவுக்கு கேவலமானவன் சொன்னா ஊர் மக்கள்லாம் அவனை ஒதுக்கி வச்சு அவன் மையத்து கூட வரலையா, அவ்வளவு பெரிய பாவியா அவன். ஒருவரும் வரவில்லை. அப்போது உருத்தோத்திரம் இல்லாத ஒரு சத்தம் கேட்டது. உருத்தோத்திரம் இல்லாதனாக்கா உருவம் இல்லாத சத்தம், அசரீஞ்சா அது கேட்டதான். எப்படி? ஓ பசரா ஊரார்களே, ஓ பசரா ஊரார்களே, அல்லாஹ்வுடைய வலியின் ஜனாசாவிற்கு ஆஜராகுங்கள். அல்லாஹ்வுடைய வலி இறந்திருக்கிறார், வலினா அவுலியா, அல்லாஹ்வுடைய இறைநேசருடைய ஜனாசாவுக்கு ஆஜராகுங்கள். அவர் என்னிடத்தில் மேன்மை பெற்றவராய் இருக்கின்றார் என்ற சப்தம் கேட்டது. உடனே அவர்கள் எல்லோரும் போய் ஆஜராகி தொலை வைத்து நல்லடக்கம் செய்தார்கள். பிறகு அவ்வாலிபரை சொர்க்கலோகத்தில் சுந்துக் இஸ்தபரக் என்னும் பட்டில் பிரகாசிக்கிறவராய் கனவில் காணப்பட்டு இவ்விதமான வரிசை எவ்விதத்தால் பெறப்பட்டீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு அவ்வாலிபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது ஷரீஃபை ஓதியதின் பரக்கத்தால் கிடைத்தது என்று சொன்னார். என்ன சொல்ல வர்றாங்க? நீ எவ்வளவு கெட்ட ஆளா இருந்தாலும் சரி, சாராயம் குடிச்சுக்கிட்டு ஜினா செஞ்சுக்கிட்டு ஹராமான காரியம் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, ஆனா வருஷம் தவறாம மௌலித மட்டும் நீ ஓதிட்டா உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வலிங்கிற பாக்கியம் கிடைக்கும். உனக்கு ஊரார்களே ஜனாசா தொலை வைக்காட்டாலும் கூட அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சு இந்த ஜனாசா தொலை வைங்கன்னு சொல்லுவான். அதுக்கு மட்டுமல்ல, சொர்க்கத்திலே சுந்துஸ் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். சுந்துஸ் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே பட்டாடைகள், அந்த பட்டாடைகளிலே அவர் இருப்பார். அவர் எதுக்கு எதனால இது கிடைச்சதுங்கிறதுக்கு, நான் என்னென்ன பாவம்லாம் பண்ணேன், தொழுவது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, ஹராமான எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எல்லா ஜினா பனா சுருபு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா வருஷம் தவறா மௌலிது மட்டும் ஒதுக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கிடைத்தது என்று அவர் சொன்னார்.
எவ்வளவு பெரிய அநியாயம் இது. சரி, இதையாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பாருங்க, இந்த மௌலுதை சுல்தான்களில் முதலாவது ஒரு சுல்தான் அபு சயீத் உண்டாக்கியவர். சுல்தான்களை முதல்ல இந்த மௌலுதை உருவாக்குறது யாருன்னு சொன்னா அபு சயீத் முஸஃபர் என்பவர் ஹாஃபில் இப்னு திஹியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து ஒரு மௌலுதை வரிசை செய்து 1000 திர்ஹாம்களுக்கு வாங்கினார். இவர் அந்த சுல்தான் வேற பேர், அந்த சுல்தான் எங்க இருந்தா எதுன்னு தெரியல. அந்த சுல்தான் என்ன பண்ணாரா, 1000 திர்ஹங்களுக்கு அந்த மௌலுதை வாங்கினாராம். வாங்கி அந்த சுல்தான் எவ்வளவு விமர்சையா அந்த மௌலுதை கொண்டாடினாங்க உதாரணம் சொல்றா பாருங்க. விருந்தில் மட்டும் மொத்தம் சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000. அந்த விருந்தில சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000, கோழி 15000, இறைச்சியின் தட்டம் 1,00,000. இறைச்சி தட்டு மட்டும் 1,00,000. ஹல்வாவின் தட்டம் 30,000, சோற்று சகன் 35,000 இருந்தது. ஆதலால் ஒரு மௌலுதுக்கு 3 லட்சம் தங்க காசுகளை செலவு செய்து அவர் வந்தார். அப்ப இது அதாவது மௌலுதுடைய நோக்கம் என்ன தெரிஞ்சு போச்சா? சுடப்பட்ட ஆட்டுத்தலை 5000, கோழி 15,000, கறித்தட்டு 1,00,000 தட்டா, ஹல்வா தட்டு 30,000 தட்டா. இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? நான் படிக்கலங்க. பாருங்க, நான் பேசுற பேச்சு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. மௌலுது கிதாபில் உள்ளது அப்படியே படிக்கிறேன். அரபு தமிழ் உள்ளது அப்படியே படிக்கிறேன். இது மௌலுது ஆரம்பத்தில் உள்ளது. இதை விட பெரிய கொடுமை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், வலவ் அஷ்ரகு லஹபிதத் அமாலுஹும். நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு இந்த போன வாரம் தஃசீர்ல இந்த ஆயத்து வந்து சூரத்துல் அன்ஆம்ல நபிமார்கள் 17 நபிமார்களுடைய பேர்ல அல்லாஹ் வருத்தப்படுத்திட்டு இவர்கள் மட்டும் இணை வைத்திருந்தால் இவருடைய அமல்கள் எல்லாம் பாழாயிருக்கும். அல்லாஹ் சொல்றான் நபிமார்களை பத்தி. நபிமார்களாவே இருந்திருந்தா கூட அவங்க இணை வச்சிருந்தாலும் அவங்க அமல்கள் எல்லாம் பாழாயிருக்கும் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். யார் இணை வைக்கிறார்களோ அவருடைய அமல்கள் பாழா போயிடும். எவ்வளவு பெரிய சீரியஸான அமல் செஞ்சிருந்தாலும் சரி பாழா போயிடுங்கிற அல்லாஹ். இந்த மௌலுது கிதாபில் வர ஒரு சம்பவம் பாருங்க. அல்லாமத்து தஹர் ஷேகுல் கபீர் மியான் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாமத்து தஹர் ஷேகுல் கபீர் மியானா, இவர் யாரும் தெரியல, எந்த நாட்டுக்காரர் என்னன்னு தெரியல. பேசுகிறார்கள், புர்ஹான்பூர் பட்டினத்தில் என் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் பெருத்த முதலுடைய. புர்ஹான்பூர் பட்டணம் எந்த ஊர்ல இருக்குது? புர்ஹான்பூர் பட்டணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா பட்டணம், ஆயா பட்டணம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த புர்ஹான்பூர் பட்டணத்தில் பெருத்த முதலுடைய ஒருவர். பெருத்த முதலுடைய பெரிய பணக்காரர், தனவந்தர். முதல் அவர் யாரு? நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி. நெருப்பை வணங்கின அக்னி பூஜை நடத்துறாங்க ஐயரு. அக்னி பூஜை நடத்தக்கூடிய ஐயரா இருந்தார். நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மஜூசியா இருந்தார். இவர் என்ன பண்ணாலும் ஒருவர் இருந்தார். அவர் நமது நாயகம் குத்துபுர் ரப்பானி கௌசு சமதானி சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் கலப்பற்ற பிரியமும் கலப்பற்ற பரிபூர்ணமான எண்ணமுடையவராய் இருந்தார். அந்த கதையில நான் படிச்சு லேட் ஆயிடும். திக்கி படிக்கணும். எனக்கு அரபு தமிழ் திக்கி படிக்கணும். இது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த யூத அந்த மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசி, அவர் என்ன பண்ணாரா, ஒரு மஜூசியா இருந்தாரா, நெருப்பு வணங்கிட்டு இருந்தாரா. ஆனா ஒவ்வொரு வருஷம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரால மௌலுத மட்டும் விமர்சையா ஓதுவாராம். விமர்சையா அதுல இதே மாதிரி நிறைய விருந்து நடத்துவாரு. விருந்துல நிறைய அஜத்துமார்ல கூப்பிடுவாரு, ஆலிம்சாக்களை கூப்பிடுவாரு, ஃபக்கீர்மார்ல கூப்பிடுவாரு. எல்லாத்துக்கும் பெரிய பெரிய பொற்கிளிகள் வழங்கி கௌரவிப்பாரு. பெரிய கதை வருது. அது இப்ப படித்த சொல்றதுக்கு டைம் இல்ல. எல்லாத்தையும் கதை படிச்சுட்டு கடைசியா அவர் செத்து போயிட்டாராம். செத்து போன உடனே அந்த ஜாதியினுடைய வழமைப்படி அவரை கொண்டு போய் நெருப்புல தான் எரிக்கணும்னு சொல்லி நெருப்பு எரிக்கும் பொழுது ஒரு ரோபம் கூட நெருப்பில கரியவில்லையாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த ஆளு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவரை நெருப்பில குல்னா யா நார் கூனி பர்தனலா சலாமனலா இப்ராஹிம், நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம், நெருப்பே அவரை ஒரு சலாமத்தான குளிர்ச்சியாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த 100 நாளா பார்க்கணும். இந்த மஜூசி நெருப்பு வணங்கி அக்னி பூஜை நடத்தக்கூடிய ஐயர். இந்த ஐயர் வருஷம் கௌசுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேரால மௌலுது மட்டும் ஓதுனதால அவரை தீ வைத்து எரித்த பொழுது அவர் நெருப்பு எரியவில்லை. பிறகு அவர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணீரை தூக்கி போடலாம் முடிவு பண்ணி தண்ணீரை தூக்கி போட போறாங்க. தண்ணில போடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணீர்ல போட்டு தூக்கிட்டு போகும்போது அப்போ அதே மாதிரிதான் வானத்திலிருந்து ஒரு அசரீரி வருது. அசரீரி அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னுடைய முரீத் யார் கௌசுல் ஆலம் பேசினா அல்லாஹ் பேசினா
இப்ப பேசினா கோசலாலம் பேசினாங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி பேசினாங்களா? எப்படி என்னுடைய முரீது ஒருத்தரை கண்ணியத்துக்கு போட போறாங்க, என்னுடைய முரீதுகளுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், அவர் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவருடைய ரோமத்துக்கு நெருப்பு தீண்டாதுன்னு சொல்லி, அதனாலதான் என்னுடைய முரீதுக்கு நெருப்பு தீண்டதுல, அதனால நீங்க எல்லாம் அவரை தூக்கிட்டு வந்து அந்த ஜனாசா தூக்கிட்டு வந்து நல்லபடியில அவருக்கு தொலை வச்சு அடக்கம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் நல்லபடி தொலை வச்சு அவருக்கு அடக்கம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த மௌலூத் கவிஞர் கிறுக்கன் சொல்றான் என்னண்டு பாருங்க, ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய அக்னி பூஜை நடத்தக்கூடிய ஒரு ஐயருக்கே இவ்வளவு பெரிய மகத்துவம் என்றால், என் அன்பார்ந்த சகோதரர்களே இதெல்லாம் இருக்குதுங்க, இது அப்படியே இருக்குது, என் அன்பு உடன்பிறப்புகளேங்கிறாரு. என் அன்பு உடன்பிறப்புகளே, ஒரு மஜூசிக்கே நெருப்பு வணங்கக்கூடியவனுக்கே இவ்வளவு பெரிய பாக்கியம் என்னும் பொழுது முஸ்லீம்களாகி நீங்கள் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி மௌலூத் போதுனா அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுவானா? நெருப்புல போட்டுவானா அல்லாஹ் உங்களை? இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காண்டிங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், இணை வைப்பவர்கள் அனைத்து பேருடைய அமல்களையும் எவ்வளவு பெரிய சீதேவியா இருந்தாலும் சரி அவருடைய அத்தனை அமல்களும் பாழா போயிடுங்கிறான் அல்லாஹ். இந்த நெருப்பு வணங்கி இந்த காஃபிர் அக்னி பூஜை நடத்தக்கூடிய ஐயரு இவர் மௌலூத் மட்டும் கரெக்டா ஓதுனாராம், இவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்தாராம். இதெல்லாம் அந்த ஹிகாயத்தில் இருக்கக்கூடிய கதைகள், அரபு தமிழ் உள்ள கதைகள். அதுக்கு அப்புறம் உள்ள கதைகள் ஆரம்பிச்சீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அம்பியாயி யா அத்தகல் அத்தகையான்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த இதுல அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்கன்ற ஸலா பத்தி வருது. அடுத்த பைத்துல யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும். முதல்ல ஷரியத்துடைய சட்டத்தை புரிஞ்சுக்கங்க. யா என்று முன்னிலைப்படுத்தி அழைப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அல்லது நம்ம முன்னால் உள்ளவர்கள் எடுத்தது. ஒரு இடத்துல அல்லாஹ் பிச்சை உட்காந்து யா அல்லாஹ் பிச்சைன்னு கூப்பிடலாம், அவரை அல்லாஹ் பிச்சை உங்களை நம்ம இங்க வாங்க போய் கூப்பிடலாம். அல்லது யார்கிட்ட எங்க பேசணும் நம்ம காது கேட்குமா, மைக்கில் நின்றுட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த போய் நிற்கிறாரு, நம்ம மைக்கில் கேட்கிறோம் அல்லாஹ் பிச்சை எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோங்கிறோம், இப்படி சொல்லலாம் தப்பு இல்லை, ஏன்னா இது அல்லாஹ் பிச்சை காதுக்கு போய் சேரும். மற்றபடி யா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான அந்த ரவுலாக்கு முன்னால போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் சொல்லலாம். யாங்கிற வார்த்தையும் அலைக்க என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரவுலாக்கு முன்னாலே மட்டும்தான் சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. இங்க உட்கார்ந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா உமர், அஸ்ஸலாமு அலைக்க யா அலி என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய புனிதமான உடல்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன, மனித மஜ்னா முனவராவிலே. அங்க போய் சொல்லலாம், அவங்களுக்கு முன்னாடி சொல்லலாம். இங்க உட்கார்ந்துகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யாரையும் சொல்றதுக்கு அல்லாஹ்வை தவிர யா என்று முன்னிலைப்படுத்தி அழைப்பதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனா இந்த மௌலூத் ஆசிரியர் எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா ஸைனல் அம்பியா அந்த ரசூலுல்லாஹ் பத்தி ஓஹன் போது அத வரம்ப மீறி போடுறாரு. அதெல்லாம் இப்ப சொல்றது டைம் இல்ல. 1-2 உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்க. யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும்ல அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி, நீங்கள் சூரியனா இருக்கின்றீர்கள் இந்த மௌலூத் ஆசிரியர் சொல்றாரு. சரி ஓகே, ரசூலுல்லாஹ் சூரியன் அளவுக்கு ஒளிமயமானவங்க, அந்த பத்ருன் அந்த கமருன் அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் நீங்கள் ஒளிமயமான சந்திரனா இருக்கிறீர்கள். சரி ஓகே, அந்த நூறும் ஃபௌக நூரி ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தன்னை பற்றி திருமறையில் சொல்கின்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்தி மஸல நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹுல் ஆயத்துல தொடர்ல அல்லாஹ் தான் வானம் அனைத்துக்கும் பூமி அனைத்துக்கும் ஒளிமயமா இருக்கின்றான், வானம் பூமியிலுக்கும் வானம் பூமியில் உள்ளவற்றிற்கும் அவன் தான் ஒளியானவனா இருக்கின்றான் சொல்லிட்டு கடைசியில் இந்த ஆயத்தை முடிக்கிறான், நூறுன் அலா நூர், அவன் தான் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளியானவன் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் குர்ஆன்ல. இந்த மௌலூத் ஆசிரியர் என்ன சொல்றாரு இந்த கவிஞர், அந்த நூறுன் ஃபௌக நூர், நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான ஒளி. இது ரசூலுல்லாஹ் கொண்டு போய் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறேன்னு வச்சுட்டா தப்புங்க. இணை வைக்கல, அவரு அல்லாஹ்க்கு மேல சொல்றாரு. ஏன் தெரியுமா, அரபியிலே அலா அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நூறுன் அலா நூறுங்கிறான் அலா. இவர் சொல்றாரு அந்த நூறுன் ஃபௌக நூர். ஃபௌக இந்த அலாவுக்கும் ஃபௌகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, உங்க தலைக்கு மேல என்ன இருக்குது அப்படிங்கிற தொப்பி இருக்குன்னு சொல்லலாம், தலப்பா இருக்குன்னு சொல்லலாம். அல்ல தலைக்கு மேல என்ன இருக்குது, ஃபேன் இருக்குது, சீலிங் இருக்குன்னு சொல்லலாம். தலைக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னா வானம் இருக்குதுன்னு சொல்லலாம். என் தலைக்கு மேல வானம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்ல வித்தியாசம் கிடையாது, தமிழ்ல வித்தியாசப்படுத்த முடியாது, ஆனா அரபியில வித்தியாசப்படுத்த முடியும். ஆங்கிலத்தையும் சொல்லலாம். எப்படின்னா ஆன் அப்படிங்கிறதுக்கும் அப்பான் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. ஆன் என்பது ஒரு அளவு உயர்வு, அப்பான்ங்கிறது எல்லை இல்லாத உயர்வு. அந்த மாதிரி ஆன் என்றால் அலா, அலான்னா ஆன், அப்பான்னா ஃபௌக. இப்ப இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நூறுன் அலா நூர், நூறுன் ஆன் நூர், லைட் ஆன் லைட், அவன் ஒளிக்கு மேல் ஒளியானவன் அப்படி சொல்றான். இந்த மௌலூத் ஆசிரியர் சொல்றாரு நூறுன் ஃபௌக நூர், லைட் அப்பான் லைட், ஒளிக்கு மேலான ஒளி அப்பான், அப்பான்ங்கிறது ஃபௌகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தையை விட மேலான வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை விட ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்க. எவ்வளவு பெரிய அநியாயங்க இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா மாதிரி இப்னு மரியம்,
மரியமுடைய மகனை நசாராக்கள் அளவுக்கு மீறி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களே, அந்த மாதிரி நீங்க அளவுக்கு மீறி புகழ்ந்துடாதீங்க. ஆனா அப்துல்லா என்னை அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். நான் அதுலதான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க முஹப்பத்துங்கிற பேரில மத்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அளவுக்கு மீறி புகழ்ந்து அளவுக்கு மீறி உயர்த்தி அல்லாஹ்வுடைய மகன் சொன்ன மாதிரி நீங்க சொல்லிடாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இந்த மௌலித் ஆசிரியர் இந்த பைத்துல வருதுங்களா. அடுத்து ஒரு பைத்து பாருங்க. யாமன் சமாதா வஜிதாரம் துபுவா தாரிஃப் ஒரு ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் வ நூருஹு அமல் பிலாத். ஏதோ குர்ஆன் இது மாதிரி இருக்கும். இப்ப ராகமாவதுனா மௌலித் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ராகம ஓதி காட்ட டைம் இல்லை இப்ப எனக்கு. சொல்றாரு யாமன் சமாதா வஜிதாரம், பாவங்களில் மூழ்கிவிட்ட மனிதனே. மௌலிதாசிரியர் கடைசி சொல்ற அந்த பைத்திர கடைசியில யாமன் சமாதா வஜிதாரம், பாவம் செஞ்சு தனக்குத்தானே அநியாயம் பண்ணி பாவத்துல மூழ்கி கிடக்கிற மனுஷனே, தூபு, நீ தௌபா செய், வாத்தரிஃப், உன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள், ஒரு ஜுல் கரம், அருளை எதிர்பார், நீ ஒண்ணு நிராசையிடாத, அருளை எதிர்பார், வலுல், சரணடைந்து விடு. இதெல்லாம் யார்த்தங்க, இதெல்லாம் யார்த்த அப்படின்னு அல்லாஹ்தான் சொல்ல வர நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்ணீங்க. என்ன சொல்ல பாருங்க, பாவங்கள் செய்து விட்ட அடியானே தௌபா செஞ்சு உன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள், ஒரு ஜுல் கரம், அருளை எதிர்பாரு, வல்லூர், மேலும் சரணடைந்து விடு. யாரிடத்துல? பிமன் ஹல்லல் ஹராம், யார் ஹரமிலே இறங்கி இருக்கிறார்களோ அவர்களிடத்துல, அதாவது மதீனால யார் இறங்கி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ்வை போய் தௌபா செய்ய முடியும், ரசூலுல்லாஹ்வை நம்ம பாவங்கள்லாம் போய் ஒப்புக்கொள்ள முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்து சரணடைய முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளை எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் யாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களுங்க? எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு அல்லாஹ் சொல்லியிருக்க ஆயிரக்கணக்கான சிறப்புகளை இந்த கவியன் சொல்றான். எப்படி நீ வந்து சரணடைஞ்சு யார்கிட்ட போய் ஹரம்ல தங்கி இருக்கிறாங்களே மதீனாவிலே புனித ஹரம்ல, அந்த ஹரம்ல இருக்கக்கூடிய போய் நீ சரணடைந்து விடு. எவ்வளவு ஒரு சிறுக்கியத்தான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஈமானை கெடுக்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. அடுத்த ஒரு வரி சொல்றாரு, பசத்து கஃப ஃபாகதி வன்னதமி அர்ஜு ஜஸீல ஃபதலிக்கும் வல்கரமி முஸ்தஸ்பியன் நஸீல ஹாதல் ஹரமி ஃபலாஹிலூனி பிதவாமில் மததி. சொல்றாரு, என்னுடைய வறுமையின் காரணமா உங்களிடத்துல பிச்சை கேட்டு கையேந்தி விட்டேன். அர்ஜு ஜஸீல ஃபதலிக்கும் வல்கரமி, உங்களுடைய சங்கைகளையும் உங்களுடைய அருளையும் நான் எதிர்பார்த்து கையேற்றுகின்றேன். முஸ்தஸ்பியன் நஸீல ஹாதல் ஹரமி, இந்த ஹரமிலே தங்கி இருக்கக்கூடியவர்களே உங்களுடைய சிபாரிசை எதிர்பார்க்கிறேன். ஃபலாஹிலூனி பிதவாமில் மததி, காலாகாலத்திற்கு உதவி செய்யும் கண்ணோட்டத்தோடு என்னை பாருங்கள். தனக்கு ஒரு நிலைமை கஷ்டம் ஏற்பட்டா, பிரச்சனை ஏற்பட்டா, ரப்புல் ஆலமீன் சொல்றான், ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை அல்லாஹ்ட்ட போய் கையேந்துங்க, அல்லாஹ்ட்ட அருளை எதிர்பாருங்கள், ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கும்போது ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மௌலித் ஆசிரியர் நான் உங்கள்கிட்ட கையேந்திட்டேன், நீங்க தான் எனக்கு தரணும். இது முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதற்காக அல்லங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி, அதாவது பைபிளிலே இன்னைக்கு வந்து நாங்கள் கர்த்தரின் பெயரால் ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரின் பெயரால் குருடர்களை செவிடராக்கிறோம், செவிடர்களை குருடராக்கிறோம், நடக்காதவங்களை நடக்க வைக்கிறோம், நடக்கிறவங்களை நடக்காம ஆக்கிறோம் சொல்றாங்களே, இதனை பற்றி பைபிளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்நாளில் அநேகம் பேர் கர்த்தரே உம்முடைய பெயரால் நாங்கள் ஸ்தோத்தித்தோம் அல்லவா, உம்முடைய பெயரால் நோய்களை குணமாக்கினோம் அல்லவா என்று சொல்வார்கள். அந்நாளில் நான் அநியாயக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை யார் என்று அறிய மாட்டேன் என்று சொல்லிவிடுவேன். மத்தேயுவில் சொல்றார் இயேசு கிறிஸ்து. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்க, இவர் பாருங்க மௌலித் ஆசிரியர் ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது யாருடைய ஈமானை கெடுப்பதற்காக நீ போதிக்கப்பட்டதா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை அங்கீகரிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? இதை விட எக்கச்சக்கமான அனாச்சாரங்களுங்க. இதை ஒவ்வொரு வரியும் உட்காந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா 2 மணி நேரம் சொன்னா கூட பத்தாது. அதனால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இதுல பாருங்க அடுத்த ஒரு வரி, ஒரு கதை, இந்த கதையை நான் சொல்றேன், இது அரபில இருக்குது. ஃபலம்மா நதரத்திலேயே ஆமினா தஹிஷத் பி ஜமாலிஹி, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே இந்த மௌலித் ஆசிரியர் இதுல சொல்ற போது பாத்தீங்கன்னா என்னவோ ஆமினா அம்மையாருக்கு இந்த ஆள் தான் போய் பிரசவம் பார்த்த மாதிரி எழுதுறான். ஆமினா அம்மையாருக்கு ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது இவன் தான் பக்கத்துல பிரசவம் பார்த்த மாதிரி அப்படி கண் கூட பார்த்த மாதிரி பொய் எழுதுறாங்க. சொல்றான் பாருங்க, ஃபலம்மா நதரத்திலேயே ஆமினா தஹிஷத் பி ஜமாலிஹி,
தன்னுடைய குழந்தை பிறந்த உடனேயே ஆமினா அம்மையார் பார்த்தாங்களா, குழந்தையை பார்த்து அப்படி திகச்சிட்டாங்களா அந்த அழகை பார்த்து. ஒபுத்த ஹஜத் பி ரௌனத்தி கமாலிஹி, அவளை பரிபூர்ணமான ஒளிமயத்தை பார்த்து அப்படி திடுக்கிட்டு விட்டார்கள். ஓகே ஹுலலில் பஹாயி வல் வகாரி மல்ஃபூஃபுன், அந்த குழந்தை அந்த கண்ணியம் என்ற கம்பீரம் என்ற பட்டு துணியால் சுற்றப்பட்டு வல் மலாயிகத்து மின் ஹவுலிஹி சுஃபூஃபுன், கையில வச்சிருக்காங்களா மலக்குமார்களா அந்த குழந்தையை சுற்றி சஃப் அமைச்சு நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு நிற்கிறார்களா அந்த அளவு. சரி எங்கேயும் அவத்தை கேட்ட இவத்தை கடந்து சொல்லலாம், நேர்ல பிரசம் பார்க்க பக்கத்துல இந்த மாதிரி சொல்றாங்க. மலக்குமார்கள் நிற்கின்றார்கள். சமயத்து காயிலை யகூலு, இப்போ பாருங்க அதே அசரீரி, வானத்திலிருந்து ஒரு அசரீரி வந்தது. தூஃபூ பி முஹம்மதின் ஜமீஅல் அக்தார், இந்த முஹம்மதை கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் சுட்டி காட்டுங்கள். வாரிது அலா அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்தி வல் பிஹார், வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் கடலில் உள்ள மீன்கள் எல்லோரிடத்திலும் இந்த குழந்தையை கொண்டு போய் காட்டுங்கள் என்று வானத்திலிருந்து அசரீரி வந்தவுடன் ஃபஹுயிபான்ஹா சய்யிதுல் கௌனைன், இரண்டு இருலோகத்தை தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். இந்த குழந்தை திடீர்னு காணா போச்சான். காணா போன உடனே சும்மா ரத்த இல்லையா, நான் அரபிக்கு அப்படியே தர்ஜுமா பண்றேங்க, அங்க அரபி தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம், ரெக்கார்ட் ஆகிட்டு போட்டு கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. அது ரொம்ப அதிகப்படியா சொல்றாரு, ரொம்ப விவரிச்சு சொல்றாரு நினைக்காதீங்க, உள்ளத அப்படியே சொல்றேன். சும்மா ருத்த இலைஹா ஃபி அஸ்ராயிமின் தரஃபத்தி ஐன், பிற கண்ணி வைத்து நேரத்துக்குள்ள மறுபடியும் இந்த குழந்தை மடிக்கு வந்துருச்சான். காணா போயிட்டு மறுபடியும் வந்து விட்டது. அரசலத்திலா ஜத்திஹி அப்துல் முத்தலிப், உடனே அவருடைய பெருமானார் பாட்டனார் ஆமினாமையாருடைய மாமனார் அப்துல் முத்தலிப்புக்கு ஆள் அனுப்பினார்கள். அவர்கள் வந்தார்கள். என்ன ஏது என்ற நிலைமையை பற்றி கேட்டார்கள். அக்பாரி, இந்த அற்புதமான செய்திகள் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் அந்த அம்மையார் அறிவித்தார். இந்த ஒளிமயமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை எல்லாம் அவர் கண்ட காட்சிகளை சொன்னார் தன்னுடைய மாமனார் இடத்துல. அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபே அந்த குழந்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ வஜ்ஹி ஜத்திஹி, அந்த குழந்தையை பார்த்தவுடன் தன்னுடைய பாட்டனாருடைய முகத்தை பார்த்து அறிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் உடனே புன்முறுவல் பூத்தார்கள். பிறந்த குழந்தைங்க புன்முறுவல் பூத்தார்கள். ஃபஅக்பல அலைஹி, உடனே அவர் முத்தமிட்டார். அப்துல் முத்தலிபே முத்தமிட்டார். முத்தமிட்டு விட்டு ஃபகால ஷஅரன், உடனே ஒரு பைத்து பாடினார். அந்த பைத்தா மௌலிது வருது. என்ன பைத்து? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம் தையிபல் அர்தானி அர்தானி. தாலாட்டு பாடுறாரு. ரசூலுல்லாஹ் கையில வச்சுக்கிட்டு, இந்த அற்புதமான குழந்தையை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஹாதல் குலாம் தையிபல் அர்தானி, எல்லா மக்களும் புகழக்கூடிய இந்த பரிசுத்தமான குழந்தையை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லி அப்துல் முத்தலிப் பாட்டு பண்ணாரு. அந்த பாட்டு மூலம் அதில் கேட்டுட்டு பார்த்து உட்காந்து அதை நீ புரிஞ்சுக்க. முதல்ல அவர் பாடின பாட்டை பிரசவ வீட்டில் உட்கார்ந்து மௌலிதாசிரியர் கேட்டுட்டு இருக்காரு கவிஞர். கேட்டுட்டு அந்த அப்துல் முத்தலிப் பாடுறாராம். பாருங்க, அடுத்த ஒரு எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. அதாவது எதிரில் இருக்கிறவங்க ஏமாளியா இருந்தா எரும மாதிரி ஏரோப்ளேன் ஓட்டுவான். இந்த எரும மாதிரி ஏரோப்ளேன் ஓட்டுது பாருங்க எப்படி. அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி. குழந்தையை பார்த்து சொல்றாரு அப்துல் முத்தலிப், நீதான் குர்ஆனிலேயே உன்னுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி, அது மட்டுமல்ல சொர்க்கத்திலும் அகமது என்று உன்னுடைய பெயரை தான் எழுதப்பட்டுள்ளது. குர்ஆன் எப்போ வந்துச்சுங்க? எப்போ வந்துச்சு குர்ஆன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வருஷத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீ மூலமா குர்ஆனை ஆரம்பிக்கின்றான். அந்த 40 வருஷம் வரை ரசூலுல்லாஹி நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹன் மின் அம்ரினா. நபிக்கு வஹி அறிவிக்கப்பட்ட அந்த ஆரம்ப கட்டத்தை அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹன் மின் அம்ரினா, நம்முடைய உயிருள்ள செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். மா குந்த தத்ரி, இதற்கு முன்னால் உங்களுக்கு அறவே தெரியாது. மல் கிதாபு அமல் ஈமானோ, வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. யாரை பத்தி சொல்றாங்க? யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மா குந்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமானோ, வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று இதற்கு முன்னால் உங்களுக்கு தெரியாது. வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் அஷா பி இபாதினா, நம்முடைய நல்லடியார்களில் நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு ஹிதாயத் கொடுப்பதற்காக நாம் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த வேதம் உங்களுக்கு கிடைக்கும் வரையில வேதம் தான் என்னன்னு தெரியாது, ஈமான் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா அப்துல் முத்தலிப் சொல்றாரு, உன் பேர் தான்பா குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்குது. குர்ஆன்ல சொன்னாலா பரவாயில்லைங்க, அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்திலும் உன்னுடைய பேர் தான் எழுதப்பட்டிருக்குது அஹ்மத் என்று. எங்க போய் பார்த்தாரு? எவ்வளவு பொய் பாருங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி புகழ்வதற்கான சொல்லக்கூடிய மார்க்கமா இது? இது ரசூலுல்லாஹி புகழக்கூடிய வார்த்தைகளா இது?
எவ்வளவு கேவலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவா குர்ஆன்ல சொல்றான், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும்ங்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு தெள்ளத் தெளிவா சொல்றாங்க, மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யத்தபவ்வ மக்ஆத மினன் நார், என் மீது யார் வேண்டுமென்றே பொய் இட்டுக்கிட்டானோ அவன் நரகத்திலே தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவான மார்க்கத்துல இந்த மௌலிதுங்கிற பேர்ல பக்தி பரவசத்தோட பூமாலை போட்டு பாமாலை போட்டு ஒரே வார்த்தை கேட்கறாங்க. இந்த மௌலிது பண்டாரிகள் சொல்றாங்க, சுத்தி காய்கிறாங்களே, நாங்க ரசூலுல்லாஹ் முஹப்பத்துல ஓதுறோம், நீங்கள் அவரை சோதிப்பதற்காக ஒரே வார்த்தை சொல்லுங்க, அதனால எங்க வீட்டுல மௌலிது வந்து ஓதுங்க, கண்டிப்பா வந்து ஓதுறேன். ஆனா ரசூலுல்லாஹ் முஹப்பத்துல தான் ஓதி போகணும், சோறு தர மாட்டேன் காசு தர மாட்டேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வராங்கன்னு பாத்துருவோம். சோறு தர மாட்டேன் காசும் தர மாட்டேன், வந்து ரசூலுல்லாஹ் முஹப்பத்துல மௌலிது ஓதி போங்க, எத்தனை பேர் ஓதுறாங்கன்னு பாத்துருவாங்க. ஆகவே அருமை சகோதரர்களே, இது முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய காரியம், இது இழிவுபடுத்தக்கூடிய காரியம். ரசூலுல்லாஹி இது நல்ல வேளை இன்னும் யூதர்களுக்கோ அல்ல யூதர்களோ நசாராக்களோ அல்ல ஆர்எஸ்காரோ அரபி தெரிஞ்சு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணல, இன்னும் அடுத்து கிறிஸ்துவ இதை வச்சு இஸ்லாத்தை பத்தி இஸ்லாத்தின் கொள்கைகளை பத்தியும் அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள் விலாவரியா சொல்றது டைம் இல்ல, ரொம்ப சுருக்கமான நேரமா இருக்குது. அதனால இன்ஷாஅல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த வாரமும் சொல்றேன். இதுல இன்னும் இதை விட பெரிய விசேஷம் இருக்குது, யா குத்துபா அப்படின்னு சொல்லி. இது ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதில் உள்ள அபத்தங்கள். அதுக்கப்புறம் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர்ல உள்ள மௌலிது இருக்குது. அந்த மௌலிதுல உள்ள அனாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து, இதை கேட்கக்கூடியவர்கள் தௌபா செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளவு கேவலமான வார்த்தைகள், அவ்வளவு அனாச்சாரமான வார்த்தைகள். அதுக்கு அடுத்தபடியா வந்து நாவலாண்டவங்க மௌலிது. இது எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சோம்டா அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருமா, இல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை பெற்று தருமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முஹப்பத்தை பெற்று தருமா? எதெல்லாம் ரப்பல் ஆலமீன் தெள்ளத் தெளிவா குர்ஆன்ல சொல்றானோ அவை அனைத்திற்கும் எதிராக மாற்றமாக இந்த மௌலிது இருக்கிறதுனால இதுல நமக்கு இன்னொரு சந்தேகம் என்ன இருக்குதுன்னு சொன்னா, எப்ப இந்த மௌலிது எழுதின ஆளே யாரும் தெரியலையோ, ஆத்தரே யாரும் தெரியலையோ, தகப்பன் பேர் எல்லாம் தெரியாத பிள்ளை ஆயிப்போச்சோ, அப்ப ஏன் இப்படி இருக்கக்கூடாது? மக்களுடைய ஈமானை கெடுப்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்து எத்தனையோ விதமான திட்டங்கள் தீட்டி எல்லா திட்டங்களிலும் தோல்வி அடைந்த யூதர்கள் முஸ்லீம்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக ஏன் இப்படி ஒரு புத்தகத்தை இட்டு கட்டி இருக்க கூடாது? ஏன் இந்த யூதர்களால் எழுதப்பட்டிருக்க கூடாது? இதே என் புனிதமாக கருதி தொழுதுட்டு கூட வணங்கி இருக்க கூடாது. இதை ஏன் சொன்னா இந்த மௌலிதை பொறுத்தவரையில விடி மௌலிது, ஹஸ் மௌலிது, ஸ்பீடு மௌலிது, லேட்டு மௌலிது, என்னென்ன மௌலிதெல்லாம் இருக்குது. நீங்க கொடுக்கக்கூடிய தட்சணைக்கு ஏற்றவாறு சினிமா மெட்டுக்கல்ல, சினிமா பாட்டுக்கல்ல விதவிதமான மௌலிதுகளை ஓதி, அதுவும் தஞ்சாவூர் மாவட்டங்களா இருக்குன்னா பெரிய கொடுமைங்க. ஆம்பளைங்க போல வெளிநாட்டுல இருப்பாங்க, சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும். பொம்பளைங்க ஆம்பளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வச்சு மௌலிது ஓதுவாங்க. அந்த ஆண்கள் இல்லாத வீட்டுல இந்த லெப்பைகளும் இந்த பண்டாரிகளும் போய் மௌலிது ஓதி அங்க நடக்கக்கூடிய ஹராமான காரியங்கள் இதெல்லாம் வெளியே சொன்னா வெற்றி தேடி இதெல்லாம். அது மட்டுமல்ல, விடிய விடிய மௌலிது ஓதிட்டு சுபுத்துலாம தூங்குவாங்க. ஏன்னா மௌலிதுல முன்னாடி வந்துச்சுல, அந்த பட்டணத்துல ஒரு வாலிபன் எல்லா பாவமும் செஞ்சு போட்டு மௌலிதை மட்டும் கரெக்டா ஒதுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து சொர்க்கத்துல விமோசனம் கிடைச்சிச்சுங்கிற மாதிரி இந்த நம்புறதுனால இந்த விடிய விடிய மௌலிது ஓதுறவங்க சுபுலம் சொல்ல மாட்டாங்க. இல்ல அறவே தொலைக்கு சம்பந்தமே இருக்காது அவர்களுக்கு. ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த மௌலிது என்பது சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது நாம இல்ல, என் பக்கத்துக்காரங்க ஓதுறான் எனக்கு சம்பந்தம் ஒதுங்க முடியாது, அவர்களையும் சொல்லி திருத்த வேண்டும். யார் யாரெல்லாம் இதற்கு வக்காலத்து வாங்கிறார்களோ அவங்களுக்கு ஏன் கிட்ட கூட்டுவாங்க, நான் வச்சு பேசுறேன் அவங்களுக்கு. இந்த மௌலிதை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி, என்ன ஆதரித்து பேசினாலும் சரி, இங்க கூட்டிட்டு வாங்க. இது இல்ல அத்தனை இந்த மௌலிது என்பது இது யூதர்களால் இட்டு கட்டப்பட்டது, மூமினுடைய ஈமானை கெடுப்பதற்காக, மூமினுடைய ஈமானை பாழடிப்பதற்காக இஸ்லாமிய எதிரிகளால் எழுதப்பட்ட இந்த கவிதைகள் என்பதை நான் நிரூபிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல இன்னும் நிறைய அபத்தங்கள் இருக்குதுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்றேன் அதை பத்தி. ஆகவே அருமை சகோதரர்களே, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல இந்த மௌலிது பிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த மௌலிதுங்கிறதே தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் உள்ளதுதாங்க. அல்ல தமிழ்நாட்டுக்காரங்க எங்க போய் குடியம் இருந்தாங்களோ, சிலோனு, மலேசியா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க எங்க இருக்கிறாங்க அங்கதான் வந்து இந்த மௌலிது இருக்குது. மற்ற நாடுகள்ல மௌலிது இல்லைன்னு சொன்னா அதுக்கு இந்த மௌலிது பாடி ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. மற்ற நாடுகள்ல என்ன அவங்கவுங்க பாஷையில ரசூலுல்லாஹ் புகழ்றதா மௌலிது. ஒருத்தர் உருதுக்காரர் உருதுல புகழ்ந்தா அது மௌலிது, அரபிக்காரி அரபில புகழ்ந்தா அது மௌலிது, கன்னடத்துக்காரர் கன்னடத்துல புகழ்ந்தா அது மௌலிது. யார் யார் எந்தெந்த பாஷை ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களோ அதுதான் மௌலிது அப்படிங்கிற நான் கேட்கிறேன். அப்ப ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் புகழ்றான், அப்ப குர்ஆன் மௌலிதா? ஆமான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மௌலிது தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் குர்ஆன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே இந்த வழிகட்ட மௌலிதை விட்டு முழுமையாக விலகிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. பரிசுத்தமான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கும் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய தகுதியான மக்களாக ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்னாருடைய புகழை கியாமத் நாளில் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே மிளிரச் செய்வானாக. அவர்களை புகழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா